السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم وإن تصبروا وتتقوا لا يضركم كيدكم شيئا صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உம்மன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் முடிந்து ஷவ்வால் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் முந்திய ஜும்மா. ரமலானுக்கு பின்னால் நாம் ரமலானை போன்றே மற்ற மாதங்களிலேயும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். சஹாபாக்களும் அப்படித்தான். ரமலானிலே எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அமல்களுக்கு, தொழுகைக்கு, மற்ற இதர காரியங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதுபோன்று ரமலானுக்கு பின்னாலும் நாம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை சஹாபாக்கள் தங்களுடைய வரலாறுகளிலே, வாழ்க்கையிலே கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலைகள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற ரமலானிலே மற்ற மாதங்களிலே அல்லாஹ்வின் வெறுப்பை பெற்று விடாமல் இருந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் வருகின்ற காலங்களை எல்லாம் ரமலானை போன்றே நாம் அமல்களில் முக்கியத்துவம் கொடுப்பதையும், பாவங்களை விட்டு தூரமாக விலகி போவதிலேயும் மிக முக்கியமாக கவனங்களை செலுத்த வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதைவிட இன்னொன்றையும் பெருமானார் சொல்லுவார்கள். ரமலானில் செய்த அமல்களை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரார்த்தனைகளை அதிகம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லுவார்கள். அதனால் சஹாபாக்கள் ரமலான் முடிந்து 6 மாதங்கள் வரை அல்லாஹ்விடத்திலே ரமலானில் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்பார்கள். மீதி 6 மாதங்கள் அடுத்த ரமலானை பெற்றுக்கொள்ள உண்டான வாக்கியத்தை பெற வேண்டும் என்பதாக துஆ செய்வார்கள். இன்று வரலாறுகளிலே, ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் இந்த வாரங்களிலே நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னவென்று சொன்னால், வக்ஃபு திருத்த சட்டம் என்று அரசாங்கத்திலே நமக்கு நிறைய வக்ஃபு சட்டங்களை திருத்த முயற்சி கொண்டு அவர்கள் திருத்தி விட்டார்கள். அதை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பொதுவாகவே உலகத்திலே பாவங்கள் அதிகமாகிவிட்டால்
பல்வேறு கோணங்களை கொண்டு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமுதாயத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய ஆபத்துக்கள் நிறைய நிரங்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாவங்கள் உலகத்திலே அதிகமாகிவிட்டால் அல்லாஹுவினுடைய தண்டனைகள் இந்த உலகத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக இறங்கிக் கொண்டிருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் அழிகின்ற காலத்திற்கு முன்னால் என்னென்ன பாவங்கள் இந்த உலகத்திற்கு வரும், அதனால் என்னென்ன தண்டனைகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே இறக்குவான் என்பதை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பொதுவாகவே வரிசைப்படுத்தி சொல்லுவார்கள், ஒரு 15 பாவங்கள் இந்த உலகத்திலே மனிதர்களிடத்தில் அதிகமாகிவிட்டால் அதற்குண்டான தண்டனைகளையும் அல்லாஹு தஆலா அதை கொண்டு வந்து கொண்டே இருப்பான் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதே முந்திய பாவம் பொது சொத்து முறைகேடாக செய்யப்படுவதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பாவமாக பதிவு செய்வார்கள். வக்ஃபு சொத்தை, பொது சொத்துக்களை, பைத்துல் மால்களை, இவைகளையெல்லாம் சரியான முறையிலே கையாள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். முறைகேடாக அது செலவு செய்யப்பட்டால் அல்லது முறைகேடாக அந்த வக்ஃபு பொருட்களை அதை செய்யப்படுகின்ற நேரத்திலே நீங்கள் அல்லாஹுவின் வேதனையை எதிர்பாருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உலகத்திலே முதல் பாவம் என்று சொன்னார்கள். கியாமத்துடைய நெருக்கத்தில் வரும் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமானிதங்கள் மறுக்கப்படும். ஒரு மனிதன் அமானிதமாக கொடுத்து வைத்த பொருட்களை இல்லை என்று சொல்லுவான், அல்லது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்ற மாட்டான். அமானிதங்கள் அநியாயப்படுத்தப்படும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக ஜகாத்துகள் கொடுக்காமல் சுமையாகவே வைத்திருப்பார்கள். நிறைய பேர்கள் ஜகாத்துகளை கொடுக்காமல் வருட கணக்கிலே அதை கடனாகவே வைத்திருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தை கொடுக்காமலேயே கடனாளியாக, ஜகாத்தை கடன்பட்டவர்களாகவே இருப்பார்கள் என்று சொன்னார்கள். நான்காவதாக மார்க்க கல்வியை வேறு நோக்கத்திற்காக வேண்டி கற்றுக்கொள்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் அடுத்த ஒரு பாவம் வரும். அது என்னவென்று சொன்னால், மனைவிக்கு அடிபணிந்து விடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த காரியத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றில்லை, தன் மனைவிக்கு முழுமையாக அவன் அடிபட்டு விடுவான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆறாவதாக தாய் தந்தையர்களை பிள்ளைகள் வெறுப்பார்கள். தாய் தந்தையர்கள் உலகத்திலே உயிரோடு இருப்பது பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அவர்கள் எப்பொழுது இறந்து போவார்கள் என்று எதிர்பார்ப்பார்கள். ஏழாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய பிள்ளைகள் எல்லாம் நண்பர்களைத்தான் முக்கியத்துவம் காட்டுவார்கள். எட்டாவதாக சொன்னார்கள், பள்ளிவாசலிலே வீண் விவாதங்களும் வீண் சண்டைகளும் சச்சரவுகளும் நடக்கும் என்று சொன்னார்கள். ஒன்பதாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தகுதியற்றவர்களை தலைவர்களாக நியமிக்கப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தகுதி இல்லாதவர்கள் தகுதிக்கு தலைவர்களாக ஏற்படுத்தப்படுவார்கள் என்று சொன்னார்கள். தகுதி உள்ளவர்களை பத்தாவதாக சொன்னார்கள், தகுதி உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்க மறுப்பார்கள் என்று சொன்னார்கள். இன்னொரு விஷயத்தை பெருமானார் 11ஆவதாக பதிவு செய்தார்கள். ஒரு மனிதனுடைய தீங்கை பயந்து அவனுக்கு மரியாதை செலுத்துவார்கள். அவன் நம்மை அடித்து விடுவான், அவன் நம்மை
கொலை செய்து விடுவான் என்று பயந்து அவனுக்கு அடிமையாகி போவார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 12வது, இச்சைக்கு அதாவது இசைக்கு தகுந்தாற்போல் நடனங்கள் உலகத்திலே அதிகரித்து போகும் என்று சொன்னார்கள். 13வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே மனிதர்கள் எல்லாம் இசைக்கு அடிமையாகி போவார்கள் என்று சொன்னார்கள். 14வது, மதுவின் போதையிலே அவர்கள் அதிகம் அதிலே இருந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள். 15வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்னோர்கள் நல்லவர்களை பின்னால் வரக்கூடியவர்கள் ஏசுவார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 15 பாவங்கள் இந்த உலகத்தில் தலைவிரித்து ஆடுமையானால், இந்த பாவங்கள் பூமியில் பெருகிவிட்டால் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிறைய தண்டனைகள், நிறைய அதாபுகள் இந்த உலகத்திற்கு இறங்கும் என்று சொன்னார்கள். சிகப்பு நிற அனல் காற்றுகள் வீசும் என்று சொன்னார்கள். பூகம்பங்கள் ஏற்படும் என்று சொன்னார்கள். பூமி பிளந்து கொள்ளும் என்று சொன்னார்கள். பூமி உள்வாங்கிக் கொள்ளும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏரிகள் கற்கள் எல்லாம் எரிக்கப்படும் என்று சொன்னார்கள். உருமாற்றங்கள் ஏற்படும் என்று சொன்னார்கள். இவ்வாறு ஏற்படுகின்ற அளவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி அது ஏற்படும் என்று சொல்லுகின்ற நேரத்திலே பெருமானார் சொன்னார்கள், பாசி மணி அறுந்து விட்டால் அந்த மணிகள் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக இறங்கி கீழே விழுமோ அதுபோன்று அல்லாஹ்வினுடைய அதாபுகள் பாசி மணியை போன்று ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைய காலகட்டத்திலே பாவங்கள் அதிகம் செய்வதின் காரணமாக நிறைய தண்டனைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சில இடங்களிலே நெருப்பு பற்றி எரிகிறது, மலைகள் எல்லாம் எரிகிறது, நெருப்பு அனல் காற்றுகள் வீசுகிறது, பூகம்பங்கள் இடிந்து விழுகிறது, கட்டடங்கள் எல்லாம் நிறைய அப்படியே உள்ளே இறங்கி போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, வக்ஃபு திருத்த சட்டம் என்பதாக வக்ஃபு சொத்துக்களை முறையின்றி பயன்படுத்துவதற்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி இன்றைய அரசாங்கம் வழிவகுத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வக்ஃபு சொத்துக்களை சரியாக பாதுகாக்க வேண்டும், யாருக்காக வேண்டி அவைகளை செலவு செய்ய வேண்டும், எந்த முறையிலே அதை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வறுமையிலே வாடக்கூடிய ஏழைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களிலே எப்படித்தான் வக்ஃபு சொத்துக்களை, பொது சொத்துக்களை, பைத்துல் மால்களை, இவைகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டிலே யார் ஏழைகளாக இருக்கிறார்கள் அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களின் வறுமைகளை போக்குவதற்காக வேண்டி பயன்படுத்தினார்கள். திருமணம் முடிக்க முடியாத நிலையிலே இருக்கக்கூடியவர்கள், கன்னி பெண்கள், அவர்களுக்காக வேண்டி அதை செலவு செய்து திருமணங்களை நடத்தி வைப்பதற்காக வேண்டி உதவக்க வேண்டிய பொருட்களாக இந்த பைத்துல் மால்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று வரலாறுகளிலே இருக்கிறது. கன்னி பெண்கள், முதிர் கன்னிகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் இவைகளை ஏழைகளாக இருந்தால் அவர்களுக்கு பயன்படுத்தி அவர்களின் துயரங்களை தீர்த்து வைப்பதற்காக வேண்டித்தான் இந்த வக்ஃபு சொத்துகள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீசுகளில் இன்று நமக்கு தெரிகிறது. இன்னும் சொல்ல போட்டால் அரசாங்கத்தில் கூட சில வருடங்களுக்கு முன்னால் பள்ளிவாசலிலே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்காக வேண்டி ஓய்வு ஊதியங்கள் கொடுக்க வேண்டும் என்பதையும் சட்டங்களாக இயற்றப்பட்டது. அதையும் செய்வதை மார்க்கம் அனுமதிக்கப்படுகிறது என்பதை ஹதீசுகளிலே நமக்கு சொல்லித் தரப்படுகிறது.
சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் வசதி இருக்கிறது, உடல் வசதி இருக்கிறது, சக்தி இருக்கிறது, ஆனால் பண வசதி இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த பொருள்களை கொடுத்து வக்ஃபு சொத்துக்களின் மூலமாக உதவிகளை செய்து அவர்களின் வாழ்வாதாரங்களை உருவாக்குவதற்கு அது பயனாக அமைய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று மனிதர்களிலே நிறைய பேர்கள் நோய்வாய்ப்பட்டு எழுந்திருக்க முடியாத, அவர்களுக்கு நோயிலிருந்து விடுபடுவதற்கு மருத்துவமனை சென்று பணங்களை கட்டுவதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு வக்ஃபு சொத்துகளின் மூலமாக உதவிகளை செய்து அவர்களை நோயிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு பயன்படுத்துவதும் இது பொது நலமாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொது சொத்துக்களை முறைகேடாக செலவு செய்வதன் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அன்றைய காலகட்டத்திலே பொது சொத்துக்களை வீணாக அநியாயமாக அதை செலவு செய்யக்கூடியவர்களுக்கு அடையாளங்களை அன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ் காட்டிக் கொடுத்தார். ஆனால் இன்றைய அரசியல் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தங்களுக்காக வேண்டி சுயநலத்தை, அரசாங்கத்தை அரசுடைமையாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பொது சொத்துக்களை தேடி தேடி துருவிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், மற்ற நாடுகளை விட இந்தியாவில் தான் அதிகமான தர்காக்கள் இருக்கிறது, அதிகமான பள்ளிவாசல்கள் இருக்கிறது, அதிகமான வக்ஃபு சொத்துகள் அதற்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமான சொத்துகள் அதிகமாக வக்ஃபிலே இருப்பதின் காரணமாக அதையும் தங்களுடைய கைவசத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குறைந்தபட்சம் நம்பிக்கை மற்றவர்களிடத்தில் குறைந்து போகும் என்று சொன்னார்கள். கியாமத் வருகின்ற நேரத்தில் மனிதர்களிடத்திலே நம்பிக்கை குறைவு ஏற்பட்டுவிடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாடாளக்கூடியவர்கள் அவர்களின் மீது முழு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இறுதி நாளின் நெருக்கங்கள் வருகின்ற நேரத்திலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நம்பிக்கை இல்லாதவனாக அவன் பார்த்து கொண்டிருப்பான் என்பதாக சொன்னார்கள். கீழ்மட்டத்தில் இருப்பவர்களும் சரி, மேல்மட்டத்தில் இருப்பவர்களும் சரி, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே இப்படி சொன்னார்கள், தீனை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்களிடத்திலே அமானிதமான விஷயங்கள் எல்லாம் போகிவிடும் என்று சொன்னார்கள். மனிதர்களிடத்திலே முதலிலே அமானிதம் மோசடி செய்யப்படும். ஒருவன் நம்பி கொடுத்தால் அதை மறுத்து விடுவார்கள், கொடுக்கவே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு துரோகம் செய்து விடுவார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலிலே நம்பிக்கை மனிதனிடத்தில் அமானிதம் என்பது போகிவிடும். இரண்டாவதாக அவனிடத்தில் தொழுகை இல்லாமல் போய்விடும். மூன்றாவது சிலர்கள் தொழுகுவார்கள், ஆனால் அவர்களிடத்திலே அமானிதமை முறையாக அவர்கள் செய்யப்பட மாட்டார்கள். கொடுக்கல் வாங்கலிலே, பேச்சு வார்த்தைகளிலே அமானிதங்கள் இல்லாமல் போகிவிடும், ஆனால் தொழுகையாளியாக இருப்பார்கள். இப்படியும் சிலர்கள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அமானிதம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்திற்கும் இந்த வாக்கியத்தை பயன்படுத்துவார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமானிதம், அல்லாஹ் நமக்கு கொடுத்த உடல் அமானிதம், அல்லாஹ் நமக்கு கொடுத்த எல்லா அவயங்களும் அமானிதமாக இருக்கிறது. உயிர் முதல் கொண்டு எல்லாம் அமானிதமாக இருக்கிறது. அந்த அமானிதத்தை அல்லாஹ்விடத்திலே சரியாக திரும்பி ஒப்படைக்க வேண்டும். திரும்பி தருவதுதான் ஒரு மனிதன் கொடுத்த அந்த பொருட்களை எந்த விதமான பாதகம் இல்லாமல், எந்த விதமான அந்த பொருட்கு ஆபத்துக்கள் இல்லாமல் திரும்பி
கொடுத்தவனிடத்திலே செலுத்தப்படுவதற்குத்தான் அமானிதம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார். 1200 ஊக்கியா தங்கம் கொடுத்தார். இதை நீங்கள் வைத்திருங்கள், நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று கொடுத்தார். சில காலத்திற்கு பின்னால் அப்துல்லா இப்னு சலாம் அவர்களிடத்திலே யார் 1200 ஊக்கியா தங்கம் கொடுத்தாரோ அவர் வந்து திரும்பி கேட்டார், உங்களிடத்திலே நான் 1200 ஊக்கியா தங்கம் கொடுத்தேன். ஒரு ஊக்கியா என்பது 38 கிராம் என்பதாக சொல்லப்படுகிறது. உங்களிடத்தில் 1200 ஊக்கியாக்களை நான் கொடுத்தேன் என்று கேட்கின்ற நேரத்திலே அந்த 1200 ஊக்கியா எப்படி கொடுத்தாரோ அதை அப்படியே திரும்பி எடுத்து கொடுத்தார்கள். இதுதான் இஸ்லாமியர்களின் அமானிதங்களை நிறைவேற்றும் முறைகள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அது மட்டுமல்ல, காப் இப்னு அஷ்ரப் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் அல்லாதவரிடத்திலே ஒரு மனிதர் ஒரு தீனாரை கொடுத்து விட்டு அவரிடத்திலே திரும்பி அந்த தீனாரை கொடுங்கள் என்று சில காலத்திற்கு பின்னால் கேட்கின்ற நேரத்தில் அவன் சொன்னான், என்னிடத்தில் எதுவும் நீ கொடுக்கவில்லை என்று மறுத்து விட்டான். அமானிதங்களை மறுப்பவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிமானவர்கள் அமானிதத்தை மறுக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்ற நேரத்திலே நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் பெருமானாரை கொலை செய்வதற்காக வேண்டி பெருமானாரின் வீட்டை முற்றுகையிடுகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பால் அந்த வீட்டில் இருந்து அவர்கள் தஹஜ்ஜத்துடைய நேரம் புறப்பட்டு வெளியிலே சென்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடனும் இன்னும் 2 பேர்கள் பாதுகாப்போடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுவதற்கு ஒரு அடிமையையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு மதீனாவிற்கு சென்ற நேரத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றிரவு அலி ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள், நாளை பகலிலே நான் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய போகிறேன், இரவு நீ வீட்டிலே வந்து படுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹுவை வீட்டிலே படுக்க வைத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வீட்டிலே கொண்டு வந்து அலி ரலியல்லாஹுவை படுக்க வைத்தார்கள் என்று வரலாறுகளை புரட்டி பார்க்கின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அலி ரலியல்லாஹுவிடத்திலே, நிறைய அமானித பொருட்களை நான் வாங்கி வைத்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரே அல் அமீன், அஸ்-சாதிக், உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர். கொடுத்த வஸ்துக்களை திரும்பி கொடுக்கின்ற நேரத்திலே அப்படியே திரும்பி கொடுப்பார். மார்க்கத்திலே சொல்லப்படுகிறது, ஒரு மனிதன் பணத்தை கொடுத்து அமானிதமாக கொடுத்தால் அந்த பணத்தில் சில்லறை கூட எடுக்கக்கூடாது. அந்த பணத்தை வாங்கி அப்படியே வைத்திருந்து திரும்பி கொடுப்பதுதான் அமானிதம். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலே மிக முக்கியமாக பெருமானார் அமானிதத்தை பேணினார்கள் என்பதாக வரலாறு இருக்கிறது. அதனால் தான் அலி ரலியல்லாஹுவை அழைத்து சொன்னார்கள், அலியே, நான் மறுநாள் காலை அங்கே மதீனாவிற்கு போகுவேன். அந்த நேரத்திலே அமானித பொருட்கள் எல்லாம் மக்காவாசிகளின் அமானித பொருட்கள் என் இல்லத்தில் இருக்கிறது. அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய அமானித பொருட்களை யார் யார் என்பதாக அவர்களின் பொருட்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அமானித பொருட்களை எல்லாம் அவர்களிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானித பொருட்களை அவரவர்களிடத்திலே கொடுப்பதற்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அவர்கள் நிலவிலே தங்கவிட்டு பெருமானார் மதீனாவிற்கு சென்றார்கள் என்பதாக வரலாறு. அமானிதங்களை நிறைவேற்றுவது முஸ்லிம்களின் மிக முக்கியமான கடமை என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனங்களிலே சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லுவான், 7 தலைமுறைகளுக்கு முன்னால் வந்த தகப்பன்மார்கள் சேர்த்து வைத்த சொத்தை 7 தலைமுறைகளுக்கு பின்னால் வந்த எத்தீமான 2 குழந்தைகளினுடைய அந்த சொத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா
ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த சொத்தை பாதுகாத்தேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, வகான தஹ்துஹு கன்சுல் லஹுமா, அந்த சுவருக்கு கீழே ஏழை யத்தீமான குழந்தைகளின் சொத்துகள் இருக்கிறது. அது அமானிதம். அந்த சொத்துக்களை அந்த குழந்தைகளிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறான். அந்த சுவர் கீழே விழுவது போன்று இருக்கிறது. அந்த சுவரை எடுத்து பாதுகாத்து அந்த குழந்தைகள் வயது எட்டும் வரை அந்த பொருளை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அந்த சொத்துக்களை பாதுகாத்தான். வரலாறுகளிலே எழுதப்படுகிறது, வகான அபூஹுமா சாலிஹா, அந்த குழந்தை யத்தீமான குழந்தைகளுடைய அவர்கள் தலைமுறைகள் மிகவும் 7 தலைமுறைகள் மிகவும் சாலிகானவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே கொடுக்கப்பட்ட அமானித பொருட்களை சரியாக நிறைவேற்றுவார்கள். அதனால் அவர்களின் சொத்துகள் பாதுகாக்கப்பட்டது. அதே போன்றுதான் அமானிதத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு பல அறிவுறுத்தல்களின் மூலமாக ஹதீஸுகளிலே சொல்லி காட்டப்படுகிறது. ஒரு மனிதன் நல்லவனா தீயவனா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்பதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை என்ன செய்தார்கள், ஒரு மனிதனை காட்டி இவர் நல்லவரா என்று கேட்டார்கள். இன்னொரு சஹாபி இடத்திலே அவர்கள் சொன்னார்கள், ஆம் இவர் நல்லவர் தான். எப்படி முடிவு செய்தீர்கள்? அவரை நீங்கள் எப்படி நல்லவர் என்று முடிவு செய்தீர்கள்? 3 விஷயத்தில் தான் நீங்கள் ஒரு மனிதனை நல்லவனா என்பதை முடிவு செய்ய முடியும். ஒன்று, நீ அவருடைய பக்கத்து வீட்டில் இருந்தாயா? அவர் வீட்டு பக்கத்திலே நீ குடுத்தனம் இருந்தாயா? பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாயா? அவர்களின் குணநலன்கள் உனக்கு தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சிக்கு பின்னால் வந்து உமர் ரலியல்லாஹு கேட்பார்கள். அந்த சஹாபி சொல்வார்கள், இல்லை, அவர் பக்கத்து வீட்டில் நான் இல்லை. இரண்டாவதாக உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், அவரோடு நீ பயணம் செய்திருக்கிறாயா? அவரோடு நீ பயணம் செய்திருக்கிறாயா? ஒரு மனிதன் நல்லவனா தீயவனா என்று கண்டுகொள்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த 3 தன்மைகள். ஒன்று, பக்கத்து வீட்டில் குடுத்தனம் இருந்து பார்க்க வேண்டும். இன்னொன்று, அவனோடு பயணம் செய்து பார்க்க வேண்டும். பயணத்திலே அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய குணநலங்கள் எப்படி இருக்கிறது. ஊரிலே நல்ல மனிதனாக இருப்பான், பயணம் செய்கின்ற நேரத்திலே அவனுடைய குணங்கள், அசல் குணங்கள் வெளியே வந்துவிடும். பக்கத்து வீட்டிலே இருக்கின்ற நேரத்தில் அவனுடைய அசல் குணங்கள் வெளியே வந்துவிடும். இரண்டாவதாக கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொன்னார் அந்த சஹாபி, அவரிடத்திலே அவரோடு நான் பயணம் செய்யவில்லை என்று சொன்னார்கள். மூன்றாவதாக கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு, அவரோடு நீ கொடுக்கல் வாங்கல் வைத்திருக்கிறாயா? வரவு செலவு எதுவும் இருக்கிறதா அவரிடத்திலே? எப்படி அவரை நல்லவர் என்று சொன்னாய்? அவர் பள்ளிவாசலிலே தொழுகிறார் என்பதற்காக வேண்டி அவரை நல்லவர் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் 3 விஷயங்களிலே அவர் நல்லவராக இருக்க வேண்டும். பக்கத்து வீட்டாரிடத்தில் அவர் நல்ல முறையிலே பக்கத்து வீட்டு பார்த்திபத்தை நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ, பக்கத்து வீட்டு பார்த்திபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அப்படி அவர் நடந்திருக்க வேண்டும். அல்லது பயண தோழராக அவரை நீ நல்ல முறையிலே பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அல்லது அவரிடத்தில் கொடுக்கல் வாங்கலிலே எந்த மோசடிகளும் அமானிதங்களை சரியாக நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறாரா என்பதை நீ பார்த்திருந்தால் அவரை நீ நல்லவர் என்று சொல்லலாம் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று வரலாறுகள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்புக்கு வந்தவர்கள் மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அமானிதத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். கொடுத்த வாக்குகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஒரு கண்ணியமான மனிதனுக்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், அல் கரீமு இதா வாத வஃபா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கண்ணியமான மனிதனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் கொடுத்த வாக்குகளை சரியாக அவன் நிறைவேற்றுவான்.
வாக்கு மாறு செய்து விட்டால் அவன் கண்ணிய குறைவானவன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சங்கையுள்ள மனிதர்கள் அவர்கள் கொடுத்த வாக்குகளுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். கொடுத்த வாக்குகளை மாறு செய்யக்கூடியவர்கள் முனாஃபிகீன்களின் அடையாளங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் பொறுப்புகளுக்கு வரக்கூடியவர்கள், வீட்டிலே பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், குல்லுக்கும் ராயுன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யதிஹி. ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு பொறுப்புதாரிகள். ஒவ்வொரு மனிதர்களும் வீட்டுக்கு பொறுப்புதாரி, அல்லது கடைக்கு பொறுப்புதாரி, அல்லது கடையிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பொறுப்புதாரி, பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரி, மனைவி மக்களுக்கு பொறுப்புதாரி, பள்ளியிலே இருந்தால் பள்ளிக்கு பொறுப்புதாரி, நாட்டிலே இருந்தால் நாட்டினுடைய பொறுப்புதாரி, கட்சியிலே இருந்தால் கட்சி தொண்டர்களுக்கு பொறுப்புதாரி என்றெல்லாம் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் ராயியுன். ஒவ்வொரு மனிதனும் அவர்களுக்கு உண்டான பொறுப்புகள் இருக்கிறது. வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யதிஹி. அவர்கள் பொறுப்புகளை அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே கேட்கப்படுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்திலே சூழ்ச்சிகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களை எப்படியெல்லாம் அவர்களை அழித்து விடலாம் என்று 1400 ஆண்டுகளிலிருந்தே அந்த சட்டங்கள், சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய நபிமார்கள் சூழ்ச்சிகளை வென்றார்கள். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய சூழ்ச்சியில் இருந்து வெற்றி பெற்றார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் சூழ்ச்சியிலிருந்து வெற்றியை கொடுத்ததற்கு காரணம் அல்லாஹ் திருவசனங்களிலேயே சொல்லிக் கொடுக்கிறான். நம்மிடத்திலே என்ன இருந்தால் அந்த சூழ்ச்சிகளில் இருந்து வெற்றி பெற முடியும். வஇன் தஸ்பிரு வதத்தகு லா யதுர்ருக்கும் கைதுக்கும் ஷையா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், மூசாவே, நீங்கள் ஃபிரௌனுடைய சூழ்ச்சியிலே இருக்கிறீர்கள், ஃபிரௌனுடைய சூழ்ச்சியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். அவனுடைய சூழ்ச்சியில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் பொறுமையாக இருங்கள். தஸ்பிரு வதத்தகு, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த இரண்டு மட்டும் இருந்தால் போதும். இந்த சமுதாயம், அல்லாஹ் சொல்லுகிறான், லா யதுர்ருக்கும் கைதுக்கும் ஷையா. உலகத்திலே எத்துணை சூழ்ச்சிகள் வந்தாலும் அந்த சூழ்ச்சிகளிலிருந்து வெற்றி பெற்ற முடியும் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறான். வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. நீங்கள் 313 பேர்கள் தான் இருந்தீர்கள் பத்ர் போர்க்களத்திலே. உங்களுக்கு நாம் வெற்றியை கொடுத்தோம். நீங்கள் தஸ்பிரு வ தத்தகு, பொறுமையாக இருந்தீர்கள், அல்லாஹ்வை பயந்தீர்கள், எதிரிகளை நீங்கள் பயப்படவில்லை. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். குறைஞ்சபட்சம் நாம் குறைந்த ஜனத்தொகைகளாக இருந்தாலும் நாம் நம்மிடத்திலே தக்வா நிறைந்திருக்குமையானால், பொறுமை நிறைந்திருக்குமையானால், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து நம்மை பாதுகாப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வரக்கூடிய சூழ்ச்சிகளில் இருந்து, வரக்கூடிய அரசாங்கத்தினுடைய சூழ்ச்சிகளில் இருந்து அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாப்பதற்கு அல்லாஹ் நம்மிடத்திலே அதிகமான பொறுமையையும் அதிகமான அல்லாஹுவின் இறையச்சத்தையும் அல்லாஹ் அதிகப்படுத்த வேண்டும். உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும், உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த தன்மைகளை தந்து பாதுகாத்து அருள்வானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற நல்ல பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும்
உலக முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்களையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாகுருத்தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து.